கமிஷன் ஆட்சியா மக்கள் ஆட்சியா? திமுக மீது பெருகும் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் கூண்டோடு நடையை கட்டுவது உறுதி. தமிழகத்தில் திமுக ஆட்சியின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு தரப்புகளிலிருந்து தொடர்ந்து எழுந்து வரும் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் அரசியல் சூழலை மட்டுமல்லாமல் பொதுமக்களின் மனநிலையையும் பெரிதும் பாதித்து வருகின்றன. மக்கள் ஆட்சி என்ற அடிப்படை நோக்கத்தை விட்டு விலகி கமிஷன் முறை ஆட்சி என்ற விமர்சனம் வலுப்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பொது திட்டங்கள் மற்றும் டெண்டர் வழங்கும் செயல்முறைகளில் வெளிப்படைத்தன்மை குறைவாக உள்ளது என்ற குற்றச்சாட்டு பல இடங்களில் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக அரசு ஒப்பந்தங்கள் வழங்கும் போது சதவீத அடிப்படையில் கமிஷன் வாங்கப்படுகின்றதாகவும் சில திட்டங்கள் திறந்த போட்டியின்றி வழங்கப்படுகின்றதாகவும் எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலைவாய்ப்புகள் தொடர்பாகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அரசு வேலைகள் திறமை மற்றும் தகுதியை விட பணம் மற்றும் அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு இளைஞர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. இது மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சியே கேள்விக்குறியாக்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. வரலாற்றில் பெரிய விவகாரமாக பேசப்பட்ட 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கிலிருந்து தொடங்கி சமீப காலங்களில் வெளிவரும் குற்றச்சாட்டுகள் வரை ஒரே மாதிரியான செயல்முறை தொடர்கிறது என்ற கருத்து பரவலாக பேசப்படுகிறது. இதனால் முறைமை மாற்றம் நடந்ததா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மேலும் டாஸ்மாக், மின்துறை, சொத்து வரி வசூல், வேளாண்மை, போக்குவரத்து உள்ளிட்ட பல துறைகளில் கோடிக்கணக்கான ரூபாய் அளவிலான முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. பொது சேவைகளுக்கான செலவுகள் அதிகப்படுத்தப்பட்டதாகவும் அதன் பின்னணியில் நிதி முறைகேடுகள் இருக்கலாம் என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளன. முக்கியமாக சில மூத்த அமைச்சர்கள் மீது வேலைக்கு பணம், டெண்டர் முறைகேடு போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் நிலவுகின்றன. இவை அனைத்தும் சேர்ந்து ஆட்சியின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. மக்கள் மத்தியில் நாம் செலுத்தும் வரி உண்மையில் நமக்காக பயன்படுத்தப்படுகிறதா என்ற அடிப்படை சந்தேகம் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் நல்லாட்சிக்கான கோரிக்கை நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது. ஊழலற்ற நிர்வாகம், வெளிப்படையான திட்டங்கள், திறமையின் அடிப்படையிலான வேலைவாய்ப்புகள் ஆகியவை மக்கள் எதிர்பார்க்கும் முக்கிய அம்சங்களாக மாறியுள்ளன. இதனால் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை நோக்கி அரசியல் சூழல் தீவிரமடைந்து வருகிறது. தற்போதைய ஆட்சியின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் தங்கள் தீர்ப்பை வழங்க தயாராக உள்ளனர் என்ற கருத்து பரவலாக பேசப்படுகிறது. கமிஷன் ஆட்சியா மக்கள் ஆட்சியா என்ற கேள்வி தேர்தல் அரங்கின் மையக் கருவாக மாறியுள்ளது.